ஸ்டாலினை பாராட்டி தமிழ்நாட்டை பின்பற்றும் உலக நாடுகள் மோடிக்கு ஐநா சபை வைத்த செக். அதாவது மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் என ஒன்றிய அரசு அறிவித்தது முதல் மருத்துவ படிப்பு கனவுகள் தகர்ந்து போய் தவிர்த்து வருகிறார்கள் கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள். அந்த வகையில் மருத்துவம் படிக்க தகுதி இருந்தும் நீட் தேர்வால் தங்கள் கனவு நிறைவேறாமல் போனதால் கடந்த ஆண்டுகளில் தற்கொலை ஏராளமாக நடந்து வருகிறது. அதில் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகமே கொந்தளித்த போதும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து நீட் தேர்வை நடத்தி வருகிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் தற்போது பல்வேறு இடங்களில் எதிரொலித்து வருகிறது. பல்வேறு தரப்பில் இருந்தும் நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை தற்போது அதிகரித்து வருகிறது. தற்போது நீட் தேர்வில் ஏராளமான முறைகேடுகள் வெளிவந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை நிலவுகிறது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் நீட் தேர்வுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்களும் நடைபெற்றன. மேலும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நீட் தேர்வு ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை சிதைக்கிறது என்று கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக மாநில சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்யவும் நீட் தேர்வில் கர்நாடகாவுக்கு விலக்கு அளிக்க கோரியும் கர்நாடக மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டுள்ளது. நேற்று மேற்கு வங்க சட்டமன்றத்திலும் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாட்டில் நீட் தேர்வு மரணங்கள் அதிகரித்த உடனே முதலாக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது ஸ்டாலின் அவர்கள்தான். இதற்காக மோடி அவர்களை நேரில் சந்தித்து பலமுறை கோரிக்கை வைத்தது மட்டுமில்லாமல் கடிதங்களையும் எழுதியுள்ளார். ஆனாலும் கண்டுகொள்ளாமல் ஒன்றிய அரசு தொடர்ந்து நீட் தேர்வை நடத்தி வந்தது. அது மட்டுமில்லாமல் பலமுறை சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் தொடர்ந்து தாமதப்படுத்தி வந்தார். இதற்கு முழுக்க காரணம் ஒன்றிய அரசுதான். ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் இதற்கான செவி சாய்க்கவில்லை. இதனால்தான் ஸ்டாலின் கொடுத்த முதல் எதிர்ப்பு அலையே இந்தியா முழுவதும் உள்ள மாநில முதல்வர்கள் தற்போது நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். அந்தந்த மாநில முதல்வர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றனர். இது பிரதமர் மோடி ஆட்சிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு பிரதமரே தவறு செய்திருந்தாலும் ஒரு மாநில முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்து துணிந்து அரசியல் செய்து வருகிறார். பிரதமர் மோடிக்கு எதிராக அதிகளவில் குரல் கொடுத்தும் வருகிறார் ஸ்டாலின். இதை முன் உதாரணமாக வைத்து பல உலக நாடுகளில் உள்ள பிரதமர்களை மாநில முதல்வர்களே எதிர்த்து குரல் கொடுக்க தொடங்கி வருகின்றனர். அதேபோல் ஸ்டாலினை முன் உதாரணமாக வைத்து பல நாடுகளில் அந்தந்த மாநில முதல்வர்களே செயல்பட்டு வருவதால் இதை ஐநா சபை வரை எடுத்து சென்று தற்போது ஸ்டாலினுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. மேலும் இந்த நீட் தேர்வு பிரச்சினைக்கு மோடிக்கு எதிராக ஐநா சபையே எச்சரிக்கை விடுத்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.